my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஈரான் அதிபர் எப்படி பலியானார். இதுக்கு பேக்ல பின்னணி இஸ்ரேலின் மொசாட் இருக்குதா. மொசாட் என்பது இஸ்ரேலின் மிகப்பெரிய உளவுத்துறை அமைப்பு. இது ஒரு விபத்தா, இது ஒரு தற்கொலையா, இல்லை இது ஒரு படுகொலையா, இல்லை இது ஒரு சதியா, திட்டமிட்ட சதியா என்பதை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. 3 நாட்களுக்கு முன்னால், அதாவது கடந்த வாரம், உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயர நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி தான் ஈரான் அதிபரின் படுகொலை. அது படுகொலை என்று தெரியவில்லை, அது ஒரு விபத்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான நாடு தான் ஈரான் நாடு. இந்த ஈரான் நாட்டின் அதிபர் தான் மதிப்புக்குரிய இப்ராஹிம் ரைசி. யார் இந்த இப்ராஹிம் ரைசி? இவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானார். அதற்காக இந்தியா 3 நாட்கள் துக்கம் அனுசரித்தது. இந்தியாவின் கொடி கம்பங்கள், பிளாக் எல்லாம் துக்கம் அனுசரிச்சு. அந்த அளவுக்கு இந்தியாவும் ஈரானும் நட்பு நாடுகள். குறிப்பாக நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அவர்களும் நண்பர்கள் என்றே சொல்லலாம். இணைபிரியாத நண்பர்கள், மிகப்பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகவும் வல்லவர்கள் இவர்கள். ஆனால் இந்திய பொருளாதாரம் தடுமாறுகிறது, அது வேற விஷயம். ஆனால் யார் இந்த இப்ராஹிம் ரைசி? இந்த இப்ராஹிம் ரைசி என்பவர் தனது 20 வயதுல வழக்கறிஞரானார். 2004 முதல் 2014 வரை ஈரான் நாட்டின் நீதித்துறை ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். ஆனா இவர் நீதித்துறையில் இந்த தலைவராக இருந்த காலகட்டத்தில் மிக கடுமையான உத்தரவுகளும் தீர்ப்புகளும் இவர் வழங்கியிருக்கார். அதனால ஈரான்ல நிறைய பேருக்கு இவரை பிடிக்காது. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்த ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைஞ்ச உடனே ஒரு கூட்ட மக்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினார்களாம். அந்த அளவுக்கு இவர் மேல் அவர்கள் வெறுப்பை வைத்திருந்தார்கள். வெறுப்புக்கு காரணம் என்ன? இவர் பிறப்பித்த உத்தரவுகளும் தீர்ப்புகளும் தான். 1988ஆம் ஆண்டு ஈரான் ஈராக்கு போர் நடந்துச்சு. அந்த போருக்கு பின்னால நிறைய பேரை தூக்கில போட்டாரு. 5000 கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்கினார். அப்ப இவர் என்னவா இருக்காருன்னா, ஈரானின் உச்சநீதிமன்ற தலைவரா இருக்கார், உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கார். அவ்வளவு மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர் தான் இந்த ஈரானின் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசியா என்பவர். இவர் 2021ஆம் ஆண்டுல தான் ஈரான் அதிபராக பொறுப்பேற்கிறார். கடுமையான சட்டங்கள் ஒரு சில மக்களுக்கு பிடிக்கும், ஒரு சில மக்களுக்கு பிடிக்காது. குறிப்பாக கிஜாப் சட்டத்தை கடுமையாக்கினார். கிஜாப் சட்டம்னா என்னன்னு தெரியுமா? ஈரானுங்கிறது ஒரு முஸ்லிம் நாடு, இஸ்லாமிய நாடு. அங்கே பெண்கள் கிஜாப் அணியணும். கிஜாப் அணியாத பெண்களை பார்க்கறதுக்குன்னே, கண்காணிக்கிறதுக்குன்னே அங்கு காவலர்களை நியமித்தார் இந்த இப்ராஹிம் ரைசி. இது மக்களுக்கெல்லாம் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியது. இப்படி 2022ல ஒரு பெண் கிஜாப் அணியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவளை அடித்தே கொன்றனர் கண்காணிப்பு காவலர்கள். அப்ப எந்த அளவுக்கு இவர் கடுமையாக தனது நாட்டு மக்களிடமே நடந்து கொண்டார் என்பதற்கு இந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த கிஜாப் நிகழ்ச்சியை சான்றாக கூறலாம். ஆக இவர் எப்படி இந்த விபத்தில் சிக்கினார் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஈரான் நாட்டுக்கு அண்டை நாடுதான் அஜர்பைஜான்.
இந்த அஜர்பைஜான் நாடும் இந்த ஈரானும் நட்பு நாடுகள். இந்த அஜர்பைஜான் நாடு சோவியத் ரஷ்யாவோட இருந்தது. சோவியத் ரஷ்யா என்ற ஒரு மிகப்பெரிய நாட்டிலிருந்து பிரிந்த நாடுதான் அஜர்பைஜான் நாடு. இந்த இரண்டு நாடுகளுக்கும் வழியாக செல்லும் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு பேர் தான் அரசு ஆறு. இந்த அரசு ஆற்றின் மீது இரண்டு நாடுகளும் இணைந்து கட்டிய அணையை திறந்து வைப்பதற்காகத்தான் ஈரானின் அன்றைய அதிபர் இப்ராஹிம் ரைசின் ஹெலிகாப்டர்ல பயணம் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குசைனும் அந்த அஜர்பைஜானின் ஆளுநர் மாலேக்கும் இருந்தாங்க. வேற சுப்ரீம் கமாண்ட்ஸ், வேற பைலட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஹெலிகாப்டர் யுஎஸ்ஏல தயார் செய்யப்பட்டது. இட் வாஸ் மேட் பை யுஎஸ்ஏ. அதுக்கு பேர் பெல் 212 பெல் 212ங்கிற பேர்ல. அதை என்ன சொல்றாங்கன்னா அது 40 வருடங்கள் பழமை வாய்ந்த ஹெலிகாப்டர்னு சொல்றாங்க. பொதுவாக உலக தலைவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹெலிகாப்டர் பயணம் மிகவும் ஆபத்தானது. மிகப்பெரிய தலைவர்களும் மிகப்பெரிய படை தளபதிகளும் இந்த ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கும் போது விபத்துக்குள்ளாகி மரணம் அடைந்த நிகழ்ச்சிகள் நிறைய பிந்தைய காலங்களில் நடைபெற்றன. பொதுவாக இந்தியாவில் முக்கிய இராணுவ தளபதி நீலகிரி மாவட்டத்தில் போய் ஒரு விபத்துல சிக்கி ஸ்பாட்லயே மரணம் அடைஞ்சார். இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். ஆக இந்த ஹெலிகாப்டர் பயணம் என்பது மிகவும் ஆபத்தானது. அது காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அது எங்க வேணாலும் இறங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் அது காப்பாற்றுவதற்குள்ள வல்லமை கிடையாது. ஹெலிகாப்டர்ல ஏதாவது நடந்தால். ஆக இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அடர்ந்த காட்டுக்குள் போயிட்டு இருக்கும் போது மோசமான வானிலை காரணமாகத்தான் இந்த ஹெலிகாப்டர் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டை இழந்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறதாக முதல் கட்ட அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் இதுல பேக்ரவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குமோ என்கிற அச்சமும் இருக்கிறது. ஏனென்றால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது. ஈரானும் இஸ்ரேலும் விரோதிகளாகத்தான், எதிரிகளாகத்தான் இப்பொழுது தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு காசா பகுதியில். 1948ஆம் ஆண்டு தான் இஸ்ரேலுங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு உருவானது. இந்த நாடு உருவாவதற்கு இந்த ஈரான் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது. பிறகு எகிப்து ஆதரித்த உடனேதான் இந்த ஈரானும் ஆதரித்து வெளிப்படையான தனது முழு ஆதரவை இந்த நாட்டுக்கு அளித்து புதிய ஒரு நாடு உருவானது 1948ஆம் ஆண்டு. ஆக இந்த ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துக்கு இஸ்ரேல் ஒரு காரணமா என்றால் தெரியாது. ஏனென்றால் காரணமாகவும் இருக்கலாம், அதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாமே விசாரணை முடிந்த பிறகுதான் தெரிய வரும். ஏனென்றால் இஸ்ரேலின் மிகப்பெரிய உளவு அமைப்பான மொசாட்னு ஒன்று இருக்கு. இந்த மொசாட் உளவு அமைப்பு தனக்கு பிடிக்காத எதிரிகளை கொல்லும் சக்தி வாய்ந்தது, அழிக்கும் சக்தி வாய்ந்தது. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு எதிரியை கூட அழிக்கின்ற சக்தி வாய்ந்ததுதான் இந்த மொசாட் உளவுத்துறை அமைப்பு. ஆக இந்த இஸ்ரேலும் ஈரானும் மிகப்பெரிய எதிராளிகள். ஆனால் நேரடி போர்ல இதுவரை ஈடுபட்டதில்லை. ஆனால் இரண்டு பேரும் தன்னுடைய எதிரை காட்டிக்கொள்ள அரசியல் படுகொலை செய்வார்கள், இன்டைரக்டா தாக்குவாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் ஈரானின் அணு விஞ்ஞானிகளை படுகொலை செய்துன்னு இந்த ஈரான் இஸ்ரேல் மேல் குற்றம் சாட்டியது. ஆனால் ஈரான் என்ன செய்துட்டு இருக்கிறதா நான் கேட்கிறேன். இந்த ஈரான்ங்கிற ஒரு நாட்டுக்கு செக்யூரிட்டியே கிடையாதா? ஒரு ஈரானின் அதிபர் ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கிறார், எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. இல்ல நான் கேட்கிறேன், இந்த ஈரான் அதிபர் போய் அந்த ஒரு அணையை திறக்கணும்? உலக தலைவர்களே, நீங்கள் அணை திறப்பதற்கும் சாலைகளை திறந்து வைப்பதற்குமா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள்?
இல்லை. அது அந்தந்த பகுதியில் உள்ள அந்தந்த கன்சர்ன் அத்தாரிட்டிகிட்ட நீங்க விட்டு விடுங்க. நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள். நமது இந்தியாவில் அதுதான் நடக்குது. நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சும்மா ட்ரெயினை திறந்து வைக்கிறது, சாலையை திறந்து வைக்கிறது, பஸ்ஸை திறந்து வைக்கிறது, இதெல்லாம் பிரைம் மினிஸ்டரோட பணி அல்ல. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக, ஒரு நாட்டினுடைய கல்வியின் வளர்ச்சிக்காக, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக, ஒரு நாட்டின் மருத்துவத்துறை வளர்ச்சிக்காக தான் தன்னுடைய மொத்த உழைப்பையும் செலுத்த வேண்டுமே தவிர சாலையை திறந்து வைப்பது, மக்கள் பஸ்ஸை திறந்து வைப்பது, ட்ரெயினை திறந்து வைப்பது, ஃப்ளைட்டை திறந்து வைப்பது பிரைம் மினிஸ்டரோடையோ அதிபரோட வேலை இல்லை என்பதை இந்த காணொலி மூலம் உலக தலைவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக மனித இனமே வாழ கற்றுக்கொள், அமைதியாக வாழ கற்றுக்கொள், யாரையும் கொலை செய்யாதே, யாரையும் வீண் சண்டை வேண்டாம், வீண் பழி சுமத்தாதே. ஆக இந்த ஈரான் அதிபர் போன ஹெலிகாப்டர்ல எந்த பாதுகாப்பும் இல்லாம ஒரு அதிபர் போயிருக்க கூடாது. அங்குள்ள செக்யூரிட்டி சிஸ்டமே ஃபெயிலுவர். செக்யூரிட்டி ஃபார் இஸ்ரேல் சொல்லுவாங்க. செக்யூரிட்டிக்கு பேர் போன நாடு இஸ்ரேல் நாடு. அது சைபர் செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி. ஆனால் ஈரான் நாடு அதுல இஸ் a lacking behind the security ன்னு சொல்லலாம். ஆக இது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம், தற்செயலாக நடந்த ஒரு விபத்தாக கூட இருக்கலாம். ஆகவே இனி வரும் காலங்களில் உலக தலைவர்களே, நீங்கள் ஹெலிகாப்டர் பயணம் மிகவும் ஆபத்தான பயணம், அதை தவிர்த்து விடுங்கள், அதை தவறுங்கள், அது போக வேண்டும். நீங்கள் ஆற்றை திறப்பதற்காக போகாதீர்கள், உங்களுடைய இடத்திலிருந்து மக்கள் பணியை செய்யுங்கள். ஆற்றையும் ஆற்றின் அணையை திறப்பதற்கும் சாலையை திறப்பதற்கும் எண்ணற்ற அதிகாரிகள் இருக்கின்றனர். நீங்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்தாலே போதும். ஆகவே இந்த விபத்து என்பது ஈரானின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்லலாம். ஆக ஒருவேளை அங்குள்ள துணை அதிபரின் சதியாக இருக்கலாம் கூட சொல்லுகின்றனர். முதல் கட்ட விசாரணை வந்த பிறகுதான் சொல்ல முடியும். ஆகவே இனிமேலாவது உலக தலைவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு போகாமல் உங்களுடைய இடத்திலிருந்து மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபாடுகள் என்று கூறி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.